உறவுகளுக்கு வணக்கம். ஏற்கனவே சொன்ன விடயம்தான், எல்லாருக்குமே தெரிந்த ஒரே விடயம்தான். பல குற்றச்செயல்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது மது போதை தான். அதை நிரூபிக்கும் வகையில் இன்றைக்கி ஒரு 4 பேர் இரவு நேரத்தில் குடிச்சிருக்காங்க. அந்த குடிக்கிறதுக்கு ஒரு சிக்கன்லாம் வெட்டி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே அங்கே அடுப்பு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சிக்கனை வெட்டுறதுக்கு வாட்டமாக கத்தியும் கொண்டா வச்சுருக்கானுங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ பேச்சு தகராறாகி அவன் ஒருத்தவங்க கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு ஓங்கியிருக்கான் இன்னொருத்தவனை. அவன் விலக இன்னொருத்தன் மேலே கத்தி பட்டுருச்சு. அரை போதையில் இருக்கவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஏதோ இங்கே ரத்த கலரி ஆகிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டானுங்க. முழுசாக அந்த போதையில் இருந்த கத்தி எடுத்து வெட்டின அந்த நபர் அங்கே தான் இருக்கான். இந்த விஷயங்களை ஏதாச்சும் பார்த்து அந்த ஊர் மக்கள் காவல்துறைக்கு தெரிவிக்கிறாங்க. இங்கே வந்து பார்க்குறாங்க. அவனை போய் எழுப்பும்போது அவன் அந்த வெட்டுப்பட்ட அவன் மேலே அவனோட நண்பன் தான், அவன் எதிரியெல்லாம் கிடையாது. அவனை தான் வெட்டியிருக்கான். முழுக்க குடி போதையில் நடந்த ஒரு கொலை அது. அவன் செத்து கிடக்கான். அவன் மேலேயே இவன் கிடக்கான், போதையில் கிடக்கான். அவனை வந்துட்டு எழுப்புறாங்க, காவல்துறை வந்து எழுப்புறாங்க. என்ன நடந்ததுன்னே அவனுக்கு புரியலை. அவன் செத்தவனை போயிட்டு அவன் எழுப்பிக்கிட்டு இருக்கான். எந்திரான்னு சொல்லிட்டு அவன் எழுப்பி புலம்புறான். அவனுக்கு தான் கொலை செஞ்சவங்கிறது கூட அவனுக்கு தெரியலை. அப்போது இங்கே அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது இந்த மது போதை தான். பல பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குற்றங்கள் குறையணும் அப்படின்னா இந்த சாராய கடையை இழுத்து மூடணும், மது போதை கட்டுப்படுத்தப்படணும். இது கட்டுப்படுத்தப்பட்டால் பல குற்றங்கள் குறையும். குற்றம் செஞ்சதுக்கப்புறம் ஒருத்தவங்களை போய்ட்டு நம்ம கைது பண்ணோம் அப்படின்னா அது வேறு விடயம். குற்றம் நடக்கிறதுக்கு முன்பே தடுக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இந்த மதுக்கடைகளை மூடுதல் அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக அரசாங்கம் இதை செய்யணும். நன்றி.